3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார், அதிமுகவின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் எடப்பாடி அவர்களுக்கு கெடு வித்திருந்தார். என்னென்னா பிரிஞ்சு சென்ற தலைவர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கணும்னு கொடுத்த ஒரு 10 நாள் கெடு கொடுத்துருந்தாரு. அது இன்னையோட முடியுது. அதுக்கு இப்போ புதுசாக காரணம் சொல்லியிருக்காரு. முதல்ல சேட்டை பார்க்க போகிறேன்னு சொல்ல மாட்டார். அந்த சந்து இந்த சந்து வழியா பூந்து இப்படி போவார். எவனா கண்டுபிடிச்சிட்டான். சேட்டு கடை வாசலே இப்போ ஐயோ இங்கே தானே நேராக வர வேண்டி தானே இருக்குது. செங்கோட்டையன் கெடு கொடுத்துருக்காருல்ல, எல்லாரையும் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பயந்து தான் சேர்க்க முடியாதுன்றார். இப்போ அதுக்கு அடுத்து இவர் எதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு பயந்து தான் இவர் எங்கே போகிறாரோ அங்கே முன்னாடியே போய் சரண்டர் ஆகிறக்கா போகிறார். வேறு எடப்பாடியாக போகிறாரு. எப்படியா இருந்தாலும் அதை பிடிங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, எடப்பாடியார் பதவி வெறி பிடிச்சி போயிருக்காரு. அவர் நம்ம தான் அந்த பதவியில் இருக்கணும், கட்சிக்காகலாம் அவர் கிடையாது. சார், ஓபிஎஸ் மறுபடியும் பேசியிருக்காரு. என்னன்னா அதிமுக ஒன்றிணைந்தாலே இந்த இயக்கத்தை தொடங்கிய எம்ஜிஆரின் நோக்கம் நிறைவேறும். முக்கியத்துவமாக பார்க்கணும்னா அவரை வச்சு தான் மையப்புள்ளியாகவே இந்த இணைப்பு வேலையே நடக்குது. அது அவருக்காக வேணா கிடையாது. ஆனால் அவரை வச்சு தான் எதையா ஒன்றை வச்சு தானே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சண்டை எப்படி இழுப்பாங்கன்னா தாத்தா சாவில் தான் இழுப்பாங்க. அதுக்கு ஏதாவது இப்போ அவர் செத்துட்டாரேன்னு வருத்தத்தில் கிடையாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், அதிமுகவின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் எடப்பாடி அவர்களுக்கு கெடு வித்திருந்தார். என்னென்னா பிரிஞ்சு சென்ற தலைவர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கணும்னு கொடுத்த ஒரு 10 நாள் கெடு கொடுத்துருந்தாரு. அது இன்னையோட முடியுது. அதை சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை டெல்லி போகிறாரு. என்னென்னா சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியை சந்திக்க போகிறதா சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னா திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி பற்றி பேச போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறது? அவர் தான் அதான் ஏற்கனவே நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கதான். 8 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அண்டா அங்கே அடகுல இருக்குன்னு. அது சேட்டு கடைக்கு போகிறதும் வட்டி கட்ட போகிறதும் இதெல்லாம் சகஜம் தானே. நீ ஒரு அண்டா அடகு வச்சுருக்கீங்க, மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி 5ஆம் தேதி அடகு வச்சிங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே வட்டி கட்டணும். இல்லை காசு இல்லைன்னா ஒரு 5-6 நாள் கழித்து வட்டி கட்ட போவீங்க. இதில் என்ன அதிசயம் இருக்குது? அது மாதிரி அண்டா அங்கே இருக்குது, அடகுல இருக்குது போகிறாரு. அதுக்கு இப்போ புதுசாக காரணம் சொல்லியிருக்காரு. முதல்ல சேட்டை பார்க்க போகிறேன்னு சொல்ல மாட்டார். அந்த சந்து இந்த சந்து வழியா பூந்து இப்படி போவார். எவனா கண்டுபிடிச்சிட்டான். சேட்டு கடை வாசலே இப்போ ஐயோ இங்கே தானே நேராக வர வேண்டி தானே இருக்குது. 3 கார் இது சொல்லுவாங்க அந்த வடிவேல் காமெடியில், எதுக்கு போட்டு இதெல்லாம் போட்டு உடச்சி வச்சேன், நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் போட்டு வீட்டில் உள்ள ஜாமான்லாம் உடச்சி வச்சேன்றக்காக தான் எடப்பாடியார் கதை. போனார், இந்த கார் மாறினார், அந்த கார் மாறினார். பத்திரிக்காரன் தான் அமித்ஷா வீட்டு வாசலில் நிற்கிறான். நீ எங்கிட்ட சுற்றி போனாலும் அங்கே தானே வரணும், இல்லை அங்கேருந்து தானே கிளம்பணும். ஸோ இந்த மாதிரியான காமெடியெல்லாம் எடப்பாடியார் தான் பண்ணுவார், வித்தியாசமான காமெடியை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சேட்டை பார்க்க போல சேட்டு மகனை பார்க்க போகிறேன்ட்டு போகிறார். புரியுதா? யாரை பார்க்க போனால் என்ன, அந்த அண்டாவை வச்சு அடகு வச்சுருக்க வீட்டுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி போகிறாரு. போய் அப்படி சுற்றி சிபிஆரை பார்த்துட்டு, கோவையை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவர்கள் ஜாதியை சேர்ந்தவர், அவருக்கு மிக பழக்கமானவர். அதனால் அவரை போய் பார்த்துட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே சேட்டு இருக்காரான்னு பார்ப்பார். சேட்டு கூப்பிட்டாருன்னா வட்டியை கட்டிட்டு வந்துடுவார். சார், இவரும் போகிறாரு, செங்கோட்டையனும் போகிறாரு. என்னதான் சார்? இல்லை, செங்கோட்டையன் போகிறது வேறு. அதாவது என்னென்னா அவர்களுக்குள்ளே என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையன் கெடு கொடுத்துருக்காருல்ல, எல்லாரையும் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பயந்து தான் சேர்க்க முடியாதுன்றார். இப்போ அதுக்கு அடுத்து இவர் எதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு பயந்து தான் இவர் எங்கே போகிறாரோ அங்கே முன்னாடியே போய் சரண்டர் ஆகிறதுக்காக போகிறாரு. வேறு எடப்பாடியார் போகிறாரு. எப்படியா இருந்தாலும் அதை பிடிங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி சைடு இருக்கிறது. ஆமாம், அதுக்கு தான் இந்த வேலையை நடந்துட்டு. ஸோ தூக்கி இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கா? அதுக்கு தானே அப்புறம் இப்போ கேம் ஆடுறது. அப்புறம் எதுக்கு இப்போ ஃபுட்பால் விளாட்றாங்கன்னா எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு தானே விளாட்றாங்க. எதிர் டீம் இறங்கிடுச்சுனால 2 பேரும் மோதி தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, திரு ஓபிஎஸும் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு டச்சிலே தான் இருக்கேன், பேசிக்கிட்டே தான் இருக்கேன், என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரு மாதிரி சஸ்பென்ஸே வச்சுக்கிட்டே இருக்காரு. சஸ்பென்ஸ் வைக்கல, பேசிக்கிட்டு தானே இருக்காரு. அவருக்காக தானே செய்கிறாங்க. இப்போ புரியுதாங்க, அவருக்காக தான் இந்த வேலையே செய்கிறாங்க, அவரை சேர்க்கணுன்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவர் டச்சில் இல்லாமல் எப்படி இருப்பார்? அவர் அதில் இருந்துகிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவரை இறக்கி விட்டு பார்த்தாங்க, அவருக்கு வேலைக்கு ஆகலை. அதனால் இவரை இறக்கி விட்டு அவரை உள்ளே கொண்டு வராங்க.
இன்னொரு சைடு என்ன சொல்கிறாருன்னா, திரு செங்கோட்டையன் வந்து நான் வந்து தொண்டர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத தான் நான் வந்து பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லையே. எடப்பாடிக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, எடப்பாடியார் பதவி வெறி பிடிச்சி போயிருக்காரு. அவர் நம்ம தான் அந்த பதவியில் இருக்கணும், கட்சிக்காகலாம் அவர் கிடையாது. நம்ம நாசமாக போனாலும் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எடப்பாடி கிடையாது. கட்சி நாசமாக போனாலும் நம்ம நல்லா இருக்கணுன்றது தான் எடப்பாடியாருடைய 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். சுயநலவாதின்றீங்களா நீங்கள்? சுயநலவாதி இல்லை, அவர் பொதுநலவாதி தான். அவருக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, அவருக்காக மட்டும் அவர் கஷ்டப்படல. அவர் குடும்பம் இருக்குது, அவருக்கு சுற்று வட்டாரங்க இருக்குது, சேலத்துக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும். அவர் சுயநலவாதிலாம் கிடையாது. சார் இன்னொரு சைடு ஊர்க்காரங்களுக்கு நல்லது செய்யணும், கிராமத்துக்காரங்களுக்கு நல்லது செய்யணும், சேலத்துக்காரங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பொதுவாக தான் அவர் பதவியில் இருக்க விரும்புகிறாரு தவிர. அப்போ தமிழ்நாடு சார் மொத்தமாக பார்க்கும்போது அப்படி இப்போ அது பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். இப்போ மேம்பாலம் அவர் எங்கே போட்டார்? சேலத்தில் போட்டாரா, வேலூரில் போட்டாரா? சேலத்தில். அந்த இப்போ 5 மூக்கில் ஒரு மேம்பாலம் போட்டாரா? அது அந்த 5 மூக்கில் போட்டாரா, இல்லை விழுப்புரம் 5 மூக்கில் போட்டாரா? சேலத்தில் தான் போட்டாரா? அப்போ அவர் வந்து இப்போ பொதுமக்களுக்காக, அந்த கொங்கு மக்களுக்காக ஒரு தலைவனாக, இதுக்கப்புறம் அந்த சேர சோழ பாண்டியர்கள் காலத்துக்கு பிறகு அந்த சேர நாட்டை காப்பாற்றுறதுக்கும், அதில் தீரன் சின்னமலைக்கு அடுத்து அவர் தான் வரணும்னு நினைக்கிறார். ஒரு வீரனாக வந்து இந்த பகுதிக்கு மேம்பாலம் போட்டு, அதை போட்டு, ரோடை போட்டு, சாக்கடை போட்டு அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் வேலை பார்க்குறாரு. செங்கோட்டையன் எல்லாத்துக்கும் போங்க, ஸ்டேட் ஃபுல்லாக இருக்குது, நம்ம கட்சி இருக்குது, அதிமுக, நீங்கள் சேலத்தில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்கன்றாரு. ஸோ அதுதான் அவர்களுக்குள்ள பிரச்சனை. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் பரப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதுது, ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது. எவ்வளோ செலவு பண்ணுறாரோ அவ்வளோ கூட்டம் வரும். ஒரு பக்கம் வந்து புடவை கொடுத்து தான் உங்களை கூட்டு வரன்ற மாதிரி கொடுத்தாலாம் யாரும் இப்போ வர்றதுலாம் கிடையாது. வரது கிடையாது. காசாக கொடுத்துறாங்க. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோமா, நீ நினைக்கிறத வாங்கிக்கணும். புடவையெல்லாம் கொடுத்தா அந்த காலத்தில் இதில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே இதில் இப்போ மகாராஷ்டிராவில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. 40 ரூபா 30 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து தண்ணியில் போட்டவுடனே முக்கா பாவடை ஆயிரும். சேலை புரியுதா, துண்டாயிரும். வேட்டி வந்து துண்டாக மாறிடும், சேலை வந்து முக்கா பாவடையாக மாட்டேன். அதனால் பெண்கள் ஏமாறுறதில்லை. இப்போலாம் 250 ரூபா கொடுக்குறியா வரேன், 50 ரூபா குறைஞ்சா கூட வர்றதில்லை. செம்படியாக இருக்குது. இப்போ 250 ரூபா பெண்களுக்கு, ஆண்களுக்கு 200 ரூபாயும். சரி, ஏற்கனவே அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கூட்டமும் வருது. இது நாளைக்கு தேர்தலில் எப்படி சார் பிரதிபலிக்கும்? தேர்தலில் ஒன்றும் பிரச்சனை. இவங்க பூரா 250 ரூபா கூட்டம். தேர்தல் நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க. நான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறது தான். அதெல்லாம் மக்கள் வந்து இப்போது இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் பாவம், ஏழைகள் வந்து படிப்பறிவு இல்லாத முட்டாள்கள் ஏமாந்துருவாங்களே தவிர, மித்தபடி எல்லாம் 2000 ரூபாய் வாங்கிட்டு இந்த டைமில் மாற்றி போட்டுருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க. சார் ஓபிஎஸ் வந்து மறுபடியும் பேசியிருக்காரு. என்னன்னா, அதிமுக ஒன்றிணைந்தாலே இந்த இயக்கத்தை தொடங்கிய எம்ஜிஆரின் நோக்கம் நிறைவேறும், சாதனை மீண்டும் திரும்ப, அதிமுக நல்லாட்சி மலர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இவர் எல்லாருடையும் டச்சில் இருக்காரு. இவர் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுதா சார் திரு ஓபிஎஸ் அவர்களோட? முக்கியத்துவமாக பார்க்கணுன்னா அவரை வச்சு தான் வந்து மையப்புள்ளியாகவே இந்த இணைப்பு வேலையே நடக்குது. அது அவருக்காக வேணா கிடையாது. ஆனால் அவரை வச்சு தான் எதையா ஒன்றை வச்சு தானே பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சண்டை எப்படி இழுப்பாங்கன்னா, தாத்தா சாவில் தான் இழுப்பாங்க. அதுக்கு ஏதாவது இப்போ அவர் செத்துட்டாரேன்னு வருத்தத்தில் கிடையாது. இப்போ அப்போ தான் வருவாங்க இவங்க பூரா, அன்னைக்கு வச்சு ஏழ்றையை கூட்டுவோன்றதுக்காக தான். அது சாவு கிடையாது. தாத்தா செத்துட்டாரேன்னு சோகத்தில் சண்டை இழுக்கிறது கிடையாது. இந்த கிழவன் சாகிற அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து தான் ஆகணும். அன்னைக்கு இவனை பிடிச்சிக்குவோன்னு ஒரு 7.5 இழுப்பாங்க பாருங்க. அதுதான் வந்து மையப்புள்ளி. அப்போ என்னென்னா அந்த தாத்தா பணம் தான். புரியுதா? ஸோ அது குடும்பத்தில் அக்கா நீங்கள் இவரை பணம்னு அந்த மாதிரி இருந்துச்சாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இப்போ பஞ்சாயத்து கூட்டிருக்கிறது மையப்புள்ளி வந்து யார்? ஓபிஎஸ்னால வேறு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா கூட இந்த மாதிரி 7.5 கூட்டுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ஓபிஎஸ் மையமாக வச்சு தான் இழுப்பாங்க. அந்த வகையில் தான் இப்போ கட்சி இணைக்கிறதுக்கு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருந்துட்டார்ல, அதுதான் அவரோட பவர். அதனால் அதை வச்சுக்கிட்டு அதை சரௌண்டிங்கில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்போ டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு, வரக்கூடிய தேர்தலில் வந்து அமமுக வெற்றி பதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரை, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றினால் நாங்கள் அந்த கூட்டணியில் வர தயார்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதான் ஜனவரிக்குள்ளே போயிடுவார். ஜனவரிக்குள்ளே அவர் வந்து இப்போதைக்கு கூட்டணிலாம் கிடையாதுங்க. தீபாவளிக்கு எப்போ துணி எடுப்பாங்க? ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி தான் எடுப்பாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே துணி எடுப்பாங்க. அதனால் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. தீபாவளி வந்து மே மாதம் தான் வருது எலெக்ஷன். அதனால் ஜனவரியில் தான் இவங்க செட்டில் ஆவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா ஒரு பக்கம் அவர் வந்து விஜயும் ஆதரிக்கிற மாதிரி இல்லை சார் பேசியிருக்காரு. அவர் எங்கே இது போடுவாங்களோ அங்கே அரசியல்வாதி தானேங்க. அவர் ஏதாவது கிடைக்குமான்னு அலைகிறது தான். இங்கே கிடைக்கலன்னா அங்கே துண்டை போட்டு வைக்க வேண்டியதான். டப்புன்னு அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேர் பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறி போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தினகரன்லாம் அவர் என்ன கொள்கை கோட்பாடுவாதியா? அதெல்லாம் இல்லை. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தாரா? மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஜாதி அரசியல் பண்ணிவிட்டு அதிமுகவில் இது பண்ணிக்கிட்டு ஊழல் அரசியல் பண்ணிவிட்டு அப்படி ஓடி இருந்தாங்கன்னா, இப்போ ஜாதி அரசியல் பண்ணிவிட்டு ஏதாவது அவர் வாழ்க்கை ஓடணும்ல, அதுக்கான ஒருத்தர் தான் அவர். அதுக்கு அவருக்கு ஆப்டாக எது செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போவார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.